பிரன்ஹாம் சொல்றாரு, ஒரு நாள் நான் கர்த்தருடைய சமூகத்தை தேடும்படி என் இருதயத்தில் ஒரு ஏவுதல் வந்தது. அப்படி வந்துச்சுன்னா என்னன்னு அர்த்தம்? தலைவர் வேலையை ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம். எனக்குள்ள கடவுள் சமூகத்துக்கு போகணும், வல்லமை தேடணும் ஆசை வந்துருச்சுன்னா கர்த்தர் வேலையை ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். தயவு செய்து அதை நீங்கள் ஒரு நாள் அசட்ட பண்ணாதிருங்கள். ஏனென்றால் அவர்தாமே உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு அழுக வந்துக்கிட்டே இருக்கு, அதில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, அப்படி சமூகத்தில் உட்காந்துருங்க. ஆமாம், சமைக்கலாம், கடையில் கூட வாங்கி சாப்பிடுங்க. ஆமாம், மீறி கேட்டேன்னா ஒரு நாள் சாப்பிட்டு உயிராக போயிடும், பெசாம சார் இரியா அப்படின்ட்டு இது பண்ணி ஏதாச்சும் ரசத்தை துவையில வச்சுட்டு டக்குன்னு வேலையை பாருங்க. வேலை என்பது வந்து கடவுளுடைய சமூகத்துக்கு எதிராக வரும் என்றால் அது பார்வனின் ஆவி. டக்குன்னு ஒதுக்கி கர்த்தருடைய பிரசன்ஸில் அது ஊழியமே ஆனால் ஒதுக்கிட்டு அந்த இன்ஸ்பிரேஷன். உடனே பிரன்ஹாம் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டாராம். ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு போனார், நான் போகிறேன், எத்தனை நாள் கழிச்சு வருவேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் உன்னை எனக்கு பதில் கிடைச்சா தான் நான் வருவேன்ட்டு போயிட்டாராம். என்னை பயன்படுத்துவது யாருன்னு எனக்கு தெரியணும், கர்த்தருடைய வல்லமை எனக்கு தெரியும்னு சொல்லி உள்ளே போனாராம். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அவர் தூதனை தரிசித்தது எல்லாம் அவர் லைஃப்பில் இன்ஸ்பைரிங் லைஃப், அவுட்ஸ்டாண்டிங் மேன் ஆஃப் காட். இன்னைக்கு வரைக்கும் அவர் மூலமாக நடந்த நோட்டபிள் மிராக்கிள்ஸை எவனுமே பண்ணது கிடையாது. சச் அ மைட்டி மேன் ஆஃப் காட். கடைசி நாட்கள் ஒரு நாள் அவர் லைஃப்பில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அடித்து தூக்கி போட்டு ஒய்ஃபு பிள்ளை 3 பேரும் ஸ்பாட்டில் அப்படியே கிடக்குறாங்க. பிள்ளை மட்டும் பொழைச்சிட்டான். இவருக்கு உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. ஒய்ஃப் என்ன செஞ்சிருச்சு? இறந்துருச்சு. இப்போ கேட்குறாராம், ஹவ் இஸ் மை ஹனி? பையன்கிட்ட கேட்குறாராம், அம்மா எப்படா இருக்கா? அப்பா அம்மா செத்துட்டாங்கப்பா. ஒன்று அழுகிறானா? சொல்கிறாரு, என் கையை தூக்கி அம்மா மேலே வைடான்னாரா. அவரால் கையை கூட தூக்க முடியல, அது தூக்கி அம்மா மேலே வச்சான் பாருங்க, அம்மா உயிரோட கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். இவர்கள் எல்லாம் யார்? நீயும் நானும் கர்த்தரை மட்டுமே நாடிக்கொண்டிருந்த போது இவர்கள் கர்த்தருடைய வல்லமையை நாடினவர்கள். வல்லமை நாடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். நீங்கள் நாடும் போது அது கட்டவிழ்க்கப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே இவரெல்லாம் யாருன்னா கர்த்தருடைய சமூகத்தை, அந்த வல்லமை இருக்குது புரிந்து கொண்டவர்கள். தேவனுடைய சமூகம், இதை பற்றி நான் பின்னாடி தான் பேச போகிறேன். இன்னும் நான் அந்த 12 வாய்க்கால்களே பேசலை. அதில் வந்து 10வது 11வது தான் கர்த்தருடைய சமூகம்னு பேச போகிறேன். நான் இப்போ லைட்டாக ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்குறேன். அன்புக்குரியவர்களே, பைபிள் கிளியராக செப்பரேட் பண்ணுது. அதாவது லுக்கிங் டு த லார்ட் அண்ட் லுக்கிங் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரென்த். அவரை தேடுவது, அவருடைய வல்லமையை தேடுவது. சொல்லுங்களேன், அவரை தேடுவது. கை எப்படி காட்டுங்க? அவரை தேடுவது. கை எப்படி காட்டணும் நீங்க? அவரை லெஃப்ட் சைடு அவரை தேடுவது, அவருடைய வல்லமையை நாடுவது. அது வல்லமையை நாடுவது, அவரை நாடுவது, வல்லமை நாடுவது, அவரை நாடுவது, வல்லமை நாடுவது. கையத்தட்டே ஆமென். கிறிஸ்தவமும் சபையும் அவரை நாடுவதிலே தவறவில்லை, அது சரியா தான் போயிட்டு இருக்கு. எங்கே தவறினோம்? கர்த்தரை நாடுவதில் அல்ல. அதுல நீங்க தவறல. வாரம் வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு போயிருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்கீங்க, வந்து என்னென்ன செய்யணுமோ மாசுக்கு போயிருக்கீங்க, திருப்பலி பார்த்தீங்க, பூசையை பார்த்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனா எங்க மிஸ் பண்ணிட்டீங்க? முதல் வரியில இல்ல, 2வது வரியில. கர்த்தரை நாடின நீங்க கர்த்தருடைய வல்லமைய நாடவே இல்லையே. ஆமென். நாடவே இல்லையே. அங்கேதான் சபை விழுந்து போனது. இன்று முதல் மனக்கண்கள் பிரகாசம் அடைவதா. வல்லமை எல்லாம் சொல்லுங்க. சொல்ல சிருஷ்டிக்கப்படும். 10 தடவை சொல்லுங்களேன். வல்லமை. ஆமென். ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்திற்கான தீர்க்க தரிசன அழைப்பாக இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். பதவிகளின் வல்லமை நாடியது போதும், பணத்தின் வல்லமை நாடியது போதும், உலக அறிவின் வல்லமை நாடியது போதும், ஜனத்திரட்சியின் வல்லமை நாடியது போதும், இசை வல்லுநருடைய வல்லமை நாடியது போதும், இசையின் வல்லமை நாடியது போதும். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். உனக்கு 1000 வருஷம், எனக்கு ஒரு நாள் என்று சொன்னாரே, அந்த கர்த்தரின் வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சபை மாத்திரம் கர்த்தருடைய வல்லமையை நாடி இருந்தால் 1000 வருஷத்தில் சபை சாதிப்பதை ஒரு நாளில் தேவன் அவருக்கு செய்து கொடுத்திருப்பார். கமான், இன்று முதல் நம்முடைய எண்ணங்கள், இருதயங்கள் எல்லாம் அவருடைய வல்லமையை நாடட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வல்லமையின் வாய்க்கால்கள் எல்லாம் சொல்லுங்க.
ஒரு 12 மேட்ரு வேக வேகமாமா சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பேசுகிறேன்றே சொல்லலாமா, இல்லை இந்த 12 பற்றி இப்போ பேசாமல் மொதல் பாயிண்ட்டுக்கு போயிடுவோமா? நீங்களா சொல்லுங்கள். சொல்லுங்க. அந்த காலத்தில் இந்த வேர்ல்டு வைட் டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, நல்ல டீப் ப்ரீச்சர்ஸு, பெரிய இந்த இன்டலெக்சுவல்ஸ்லாம், அவங்களாம் வந்தவுடனே அந்த காலத்தில் லேப்டாப்லாம் கிடையாது, 2 சூட் கேஸ் வருவாங்க, ஃபுல்லாக ஃபைல்ஸ் தான். வந்தவுடனே இன்றைக்கி இந்த தலைப்பில் நான் உங்களிடத்தில் பேசலாம்னு இருக்கிறேன் நான் சொல்கிறேன்ல, அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இன் வாட் சப்ஜெக்ட் யூ வாண்ட் மீ டு ப்ரீச் அப்படின்னு கேட்பான். வந்தவுடனே என்ன சப்ஜெக்டில் நான் பேச நீ விரும்புகிற அப்படின்னு கேட்பான். ஐயா நீங்கள் எடுத்துகிட்டு வரல, நீ கேள்ற என்ன வேணும் அது சொல்லணும். ஒபீடியன்ஸ், ஹோலினஸ் அப்படின்னு பேர் ஏதாச்சும் ஒரு டைட்டில் சொல்லுவேன் உள்ளே இருந்து. ப்ரேயர் ஓகே, லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ஓப்பன் அவர் ஹார்ட் ஜெர்மன்ட்டு தப்புன்னு உள்ளே வந்து ஒரு ஃபைல் எடுப்பான். என்னோடா நீ அப்படின்னா சகலத்தில் எப்படி தேடி இருப்பாயலாம். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், டு யூ ஃபீல் எனிதிங்? நான் வேகமாக வாசிக்கிறேன், அப்போ தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு டீச்சர் இருந்தால் எதிர்பார்ப்பு இருக்கும். 1 வல்லமையின் வாய்க்கால்கள். கொலோசியர் 1:11 சொல்லுகிறது, வாசிங்க. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா வல்லமையாலும், சத்தமா சொல்லுங்க, எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்காற்படியிட்டு முந்தின வசனத்தில் வரும். ஸோ சமூகத்தை தேடுவதே வல்லமையை நாடுவதோட ரகசியம். சீக்கிங் இஸ் ஃபேஸ். ஜோம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா? இந்த பூமியில் நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு நீங்கள் ஜோம் பண்ணி தான் சர்வே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள வந்து கர்த்தருடைய வல்லமை டிஸ்பிளே ஆகணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா யூ ஹாவ் டு நோ ஹிம் மோர். அவரை நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்கள் இருதயம் விசாலமாக வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் கடந்து வர, அவர் சமூகத்தை தேடும்போது வல்லமை நீங்கள் நாடுகிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, சமூகத்தை தேடும்போது வல்லமை நாடுகிறீர்கள். நம்பர் 1 சீக்கிங் இஸ் பிரசன்ஸ். அது ஒரு வாய்க்கால், அது வழியாக வல்லமை வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. நம்பர் 2 ஆதியாம் 49:3 முதலாக வல்லமை என்கிற வார்த்தை 2வது இடத்துல பைபிளில் வருது. ரூபன் என் வல்லமையில் விசேஷமானவன், என் சேஷ்ட புத்திரன். வல்லமை எங்கே வெளிப்படுது சொல்லுங்க? வல்லமையில் விசேஷம் எங்கே வெளிப்படுது? சேஷ்ட புத்திரன், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், இஃப் யூ இமேஜின் அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரீமிங் அபவுட் சம்திங் விச் த வேர்ல்ட் நெவர் சீன் பிஃபோர், only because God had spoken to you. தேவன் உனக்கு ஒன்றை சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, தேவன் ஒன்று சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக. இதுவரைக்கும் இந்த உலகத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் இருந்திருந்தாலும் அதை குறித்து நீ இரவும் பகலும் ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருப்பினா, நீ சேஷ்ட புத்திரன், மூத்த குமாரன். ஏன்னா இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நடக்காத ஒன்றை நான் சொன்னேன்றதுக்காக அதை நம்பி நீ எதிர்பார்த்து காத்திருப்பாயானால். நான் மற்றவரோட அழிவை பற்றி பேசலை, தேவன் சொல்லுகிற நல்வாழ்வை பற்றி பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது நீ மூத்த குமாரனாய் மாறுகிறாய். உன்கிட்டருந்து கர்த்தருடைய வல்லமை விசேஷித்த விதமாய் வெளிப்படும். இது ஏற்கனவே இருக்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரீம் கிடையாது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. சேஷ்ட புத்திர பாகம், இதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ புரியலன்னா விட்டுருங்க. அடுத்து இது வந்து மூத்த குமாரனில் உள்ள வல்லமை, சேஷ்டபுத்திர பாகமும் வல்லமையும். சொன்னது சமூகமும் வல்லமையும். அடுத்து அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். அறிவும் வல்லமையும், அது ஒரு வாரம் எடுப்போம். அடுத்து அவர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் மகா ஓங்கிய புயத்தினாலும், வல்லமையும் கரமும், எல்லாம் சொல்லுங்க, அவர் கரத்தில் உள்ள வல்லமை. இதுக்கு முந்தினது என்ன? அறிவில் உள்ள வல்லமை. அதுக்கு மேலே சொன்னது என்னது? சேஷ்டபுத்திர பாகத்தில் உள்ள வல்லமை. அதுக்கு முன்னாடி சொன்னது என்ன? சமூகத்தில் உள்ள வல்லமை. மொத்தம் என்ன சொல்லியிருக்கேன்? 4 சொல்லியிருக்கிறேன். அடுத்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும்
உம்முடைய வேலை. ராஜ்யமும் வல்லமையும் எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள வல்லமை. ஆமென். அடுத்து எத்தனாவது சொன்னேன்? இப்ப 5 சொல்லியிருக்கேன். 6வது வந்து அதிகாரத்தில் உள்ள வல்லமை. சகல வல்லமை மேற்கொள் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். when you know the authority, you start releasing God's power. கர்த்தருடைய அத்தாரிட்டி, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, God given authority, கடவுள் கொடுத்த அதிகாரத்தை நீ புரிந்து கொள்ளும்போது உனக்கு இருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த அதிகாரத்தை பற்றி புரிந்து கொள்ள பற்றி ஒரு வாரம் எடுப்போம். அடுத்து வார்த்தையும் வல்லமையும், சகலத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே. வார்த்தையும் வல்லமையும். யார் எந்த தேவ மனுஷன் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறானோ அவன் வல்லமையுள்ள மனுஷனாகத்தான் இருக்க முடியும். எப்பொழுதெல்லாம் மோசே தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கையை நீட்டும் போது நீட்டினானோ, அவர் கையை உயர்த்துன்னு சொல்லி உயர்த்தினானோ, இதெல்லாம் என்ன அர்த்தம்? கர்த்தர் சொன்ன வார்த்தையோடு இணைக்கப்பட்ட மனிதன், கீழ்ப்படிந்த மனிதன். எந்த மனிதன் எல்லாம் வார்த்தையோடு இணைக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் வல்லமையுள்ளவர்களாகத்தான் இந்த பூமியிலே பிரகாசிக்க முடியும். வல்லமையற்றவர்களாக இருக்க முடியாது. எலியாவா இருக்கலாம், மோசையா இருக்கலாம். எப்பெல்லாம் அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அப்பெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ வார்த்தையோடு இணைக்கப்பட்ட மகனாக இருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை வல்லமையுள்ள வாழ்க்கையாகத்தான் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அடுத்து 7 ரட்சிப்பும் வல்லமையும். எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் வார்த்தையோட ரட்சிப்பில் இருக்கிற வல்லமை. இதை பற்றி ஒரு 3 வாரம் நான் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்காங்க. அடுத்து நீதியும் வல்லமையும். ஏசாயா 45:24 இருக்கு, நீதியும் வல்லமையும். அதாவது காட்ஸ் ரைச்சியஸ்னஸில் எவ்வளவு பவர் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலலாம் தறிகட்டு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்கள். அடுத்து வல்லமை விளங்கும் பெட்டி. பெட்டியில் உள்ள வல்லமை. எல்லாம் சொல்லுங்கள். பெட்டியில் உள்ள வல்லமை. பெட்டினா என்ன? உள்ள ஒரு 3 மேட்டர் இருக்குது. இந்த பெட்டி என்ன? இந்த பெட்டியை என்ன மரத்தில் செஞ்சாங்க? அந்த மரத்தோட குவாலிட்டி என்ன? அந்த மரம் யார்? அப்போ அந்த பெட்டி யார்? அந்த பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? அப்போ அந்த பெட்டி போய் நின்னா என்ன நடக்கும்? அந்த பெட்டி மேலே என்ன இருந்துச்சு? அது மேலே என்ன மூடி இருந்துச்சு? யார் அந்த பெட்டி? கையை தட்டி ஆமென். பெட்டியில் உள்ள வல்லமை. அடுத்து பரிசுத்தமும் வல்லமையும். சங்கீதம் 96 அதை எடுப்போம். 10வது 11 சொல்லியிருக்கேன். 12 கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அதாவது வாய்ஸ், the power in God's voice. வேர்டு வேற, வாய்ஸ் வேற. ஒரு தடவை கைப்பற்றுங்களா அதுக்கு? ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க. வேர்டு வேற, வாய்ஸ் வேற. அந்த வாய்ஸை கேட்கிறவன் வல்லமை இல்லாமல் இருக்கவே முடியாது. 13 ஒரு மனமும் வல்லமையும். 14 துதியும் வல்லமையும். ஆமாம். 15 விசுவாசத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒரு பாயிண்ட் வரும் அடுத்து. 15 அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்களை அந்த காலத்தில் பின்னாடி அடுத்த வாரம் சொல்லுவோன்னு நினச்சிட்டு மறந்து அது யாருக்கும் சொல்லாமல் நோட்லேயே தூங்கிடும். இப்படி சொல்லிட்டோம்னா நாளை பின்ன அட்லீஸ்ட் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயத்தை திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ சப்ஜெக்ட் இதில் இருந்திருக்கு, நம்ம அடுத்து தொடர்ந்து பேசலேன் என்பதற்காக இதை எனக்கு ஒரு இதை லைப்ரரி ஆக்கிக்கிறேன். என்னுடைய நோட்ஸை வச்சுருக்கிற நோட் புக்காக அதை வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் கூட நீங்கள் அதை பார்த்து வளர்ந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 15 என்ன தெரியுமா? நாமமும் வல்லமையும். நாமமும் அதைத்தான் இன்றைக்கி பேசலான்னு யோசித்தேன். எப்படி ஒரு 10 நிமிஷம் பேசுவோமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் ஒரு குறிப்பிட்ட அரசு மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். அங்கே போனப்போ ஏராளமான ஊழியர்கள், ஒரு 1000 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ சீஃப் டாக்டர்ஸ், இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் நுழைஞ்சோடனே யாரை பார்க்கலாம்? அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களே நிற்பாங்க. இன்ஃபர்மேஷன் கேட்கணும் போது அவங்ககிட்ட கேட்கணும். அப்புறம் தான் செக்யூரிட்டி. முதல் ஆம்புலன்ஸ் ஓட்டுறேன், செக்யூரிட்டி, அப்புறம் அந்த வார்டு மேனு, அப்புறமேட்டு கம்பவுண்டரு, அப்புறமேட்டு என்னது ஸ்டாஃப் நர்ஸு, அப்புறம் யார் சொல்லுங்கள், டாக்டரு, சீஃப் டாக்டர். நம்ம இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்டால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு மரியாதையாக பதில் வராது. உள்ளே போங்க சார், அப்புறம் சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பேசிப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் செக்யூரிட்டிகிட்ட போனீங்கன்னா இப்படிலாம் பார்க்க முடியாங்க, வெளியே போங்க அப்படி தான் இருக்கும். இப்படி நான் போனப்போ தட்ஸ் வாட், அதான் நடந்துச்சு. இதற்கு முன்பாக, பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு
ஒரு மனிதரை, ஒரு அனாதையான ஒரு மனிதன். நாங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்தப்போ வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த நாட்களில் எங்களுக்கு அதிகமாக வந்து என்ன செய்ய முடியாது, வந்து பணம் இல்லாத ஒரு நேரம். எங்களுடைய இதெல்லாம் போட்டு அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் அவரை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ கடைசியாக ரொம்ப 2 கிட்னி அடியான இடத்துல வந்தார் அவர். அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்ந்தப்போ ஜிஹெச்லாம் வச்சு பார்த்தோம். அப்படி ஒரு நிலவரம். அதற்கு பிறகு பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் ஜிஹெச்சுக்கு போகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இந்த முறை நான் போகும்போது அந்த ஹோல் ஜிஹெச்சுடைய டீனுடைய ரெஃபரன்ஸில் உள்ளே போகிறேன். யார் ரெஃபரன்ஸில்? டீனோட ரெஃபரன்ஸ், அவர் நேமில் உள்ளே போகிறேன், அவர் பேரில் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது செக்யூரிட்டி போகக்கூடாது அப்படின்னு இப்போ டீன் சொல்லியிருக்காரு. யாருன்னு? டீன் சொல்லியிருக்காரா? சரி, அப்போ 3 பேர் போவாங்க, 2 பேர் போங்க. டக்குன்னு என்ன செய்யுது மாதிரியா உள்ளே போகிறேன். போன உடனே ஒரு நர்ஸ் அப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லி சோன்னு சொன்னாங்கன்னு உடனே இம்மிடியேட்டாக கொண்டு போய் உடனே சரியான ஒரு பெட்டில் போட்டாங்க. உடனே அவங்க இன்னொரு டாக்டர்கிட்ட சொன்னாங்க. உடனே வந்து 20 நிமிஷத்துக்குள்ளாக ஒரு 6-7 டெஸ்ட் பண்ணிட்டாங்க. சக்கு 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 சக்குன்னு நடந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல என்னோடய வார்த்தைக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போகும்போது நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இப்படி இப்பவும் இருக்கிறேன். ஆனால் அப்போ வெறும் ஆளாக இருந்தேன். இப்போ ஒரு நாமத்தோடு உள்ளே போயிருக்கிறேன், ஒரு பேரோடு உள்ளே போயிருக்கிறேன். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு பேர் இருக்கு. அந்த பேரு இவ்வளவு பேரை வேலை பார்க்க வைக்க. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. If you rely on somebody's name, that means you rely on his power. ஒரு மனிதனுடைய நாமத்தை நீ சார்ந்து கொள்ளும் போது அந்த மனிதனுடைய வல்லமையே நீ சார்ந்து கொள்ளுகிறாய். அந்த மனிதனுடைய வல்லமை உன்னுடைய வல்லமையாய் மாறுகிறது. அந்த பெயரை நீ பயன்படுத்தும் போது அந்த பெயரில் இருக்கிற வல்லமைக்காக காரியங்கள் நடைபெறுகிறது. நீ வல்லமையே இல்லாதவனா இருக்கலாம், ஆனால் வாயில் அவருடைய நாமம் இருக்கும் என்றால் அந்த நாமத்திற்காக சகலமும் கீழ்ப்படியும் என்று நான் சொல்கிறேன். அதுதான் நாமத்தில் இணைந்திருக்கிறவனுடைய வல்லமை. எல்லாம் 1/2 hour நடந்துச்சு. கடைசியில் நான் வந்து ஈவன் அடுத்து வார்டு கூட மாற்றி தரேங்க அப்படின்னு லெவலுக்கு எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 hour முடிச்சு வெளியே வரேன். வெளியே வரும்போது பார்க்குறேன் திரும்ப அந்த ஜிஹெச், எவ்வளோ பெரிய ஜிஹெச், எத்தனை 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஹோல் இதே ஒரே ஒருத்தர் நாமத்துக்கு கீழே இருக்குது. டீனுன்ற ஒருத்தர் கீழே இருக்குது. அதுக்கு மேலே போனால் மினிஸ்டர் தான். அந்த நாமத்துக்கு கீழே இருக்குது. அந்த நாமத்தை சொல்லும்போது இந்த ஹோல் ஹாஸ்பிட்டல்லே வந்து நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்களோ அது என்ன செய்யுது, சும்மா அதிருது. கர்த்தர் சொன்னார், வானிலும் பூமியிலும் மேலான நாமம், அந்த சராசரங்களை ஆட்சி செய்கிற நாமம் என்னுடைய நாமம். இந்த நாமத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டலே அதிரும் போது என் நாமத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த நாமத்தை நீ பேசும்போது அந்த நாமத்திற்கு சகலமும் உனக்கு கீழ்ப்படியும். காரணம் வல்லமை என்னில் இல்லை, நான் பயன்படுத்துகிற அந்த நாமத்தில் இருக்கிறது. In the name of Jesus. Come on, say, in the name of Jesus. Arabala Shantunadiyak. இந்த ஹோல் வேர்ல்டுக்கும் அவர் தான் டீனு. கையெழுத்து அவர் தான் டீனு. முழு உலகத்துக்கும் அவர் தான். அவர் பேரில் நீங்கள் போகும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய பேரில் நீங்கள் போனீங்கன்னா அந்த மனுஷனே போனதா அர்த்தம். அந்த மனிதனுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அவருடைய பெயரை சுமந்து செல்லுகிறவர்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படுகிறது. அந்த மனுஷன் அவமதிக்கப்பட்டான் என்றால் அவர் எந்த நாமத்தை சுமந்து கொண்டு வருகிறாரோ அந்த நாமத்தை அவமானப்படுத்தினதாக அர்த்தம். ஆகவே இயேசுவின் நாமத்தில் ஒரு சிறு பிள்ளை, என் நாமத்தினாலே ஒரு சிறு பிள்ளை ஒரு காரியத்தை சொன்னாலும் அத்தனையும் அந்த பிள்ளைக்கு கீழ்ப்படியணும். நோ சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த பிள்ளை அந்த நாமத்தை சுமந்து வருகிறபடினால். நாமமும் வல்லமையும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறதை வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வல்லமையற்ற வாழ்க்கையாய் இருக்கவே முடியாது. இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய வல்லமையை நீங்க என்ன செய்யுங்க, அவருடைய நாமத்தை பயன்படுத்த நீங்க ஆரம்பிக்க உங்களுக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும்.
வேதத்தில் எனக்கு பிடித்த ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகம் 9:16 சீக்கிரமாய் வாசியுங்கள். என்னுடைய வல்லமையையும் வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வல்லமைய சொல்லுங்க சாமி. என்னுடைய வல்லமைய உன்னிடத்தில் காண்பிக்கும்படி. ஆமென். பூமி எங்கும் என்னுடைய நாமம் பிரஸ்தாபம் பண்ணும்படிக்கும் உன்னை நான் நிலை நிறுத்தினேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார். என்னுடைய வல்லமை நான் உன்னிடத்தில் காட்டும்படிக்கும் என்னுடைய நாமத்தை பூமி எங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படிக்கும் உன்னை நான் நிலை நிறுத்தினேன் என்கிற வார்த்தை பல வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்று சொன்னார். பிடித்த ஒரு வசனம். பின்பு இதை படித்த போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாரு? பார்வோனுக்குள்ள சொல்லுகிறாரு. ஆகவே இது நெகட்டிவான ஒரு மீனிங் இல்லையா அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம். இந்த பாருங்க, 2 வார்த்தை வருது. என்னுடைய வல்லமை, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நாமம், எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வல்லமை, என்னுடைய நாமம். இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்புறம் பார்ப்போம், முதல் தொடர்பை பார்ப்போம். வல்லமை, நாமம். சொல்லுங்க, நாமம், அவர் நாமம் எங்கே உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே அவர் வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமென். எங்கே அவருடைய வல்லமை சொல்லுங்க கட்டவிழ்க்கப்படுகிறதோ அங்கே அவர் நாமம் உயர்த்தப்படுகிறது. நான் சொல்றேன், மறந்துடவே கூடாது. திரும்ப சொல்லுங்க பாப்போம் கரெக்டா. எங்கே அவருடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே அவருடைய வல்லமையே கட்டவிழ்க்கப்படுகிறது. எங்கே அவருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறதோ அங்கே அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. இந்த வார்த்தை பார்வோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆனால் இது எதிர்மறையான வார்த்தை அல்ல. இது எதிர்மறையானது போல தோன்றினாலும் இதிலே நேர்மறையான அர்த்தமும் இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இது பாசிட்டிவான வார்த்தையா நெகட்டிவான வார்த்தையா சொல்லுங்க? ரெண்டுக்கும் சேர்த்து அப்படியே தலையாட்டு. பாசிட்டிவான வார்த்தை நெகட்டிவான வார்த்தையா? அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். பாசிட்டிவான நெகட்டிவானதா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா யோபு இதை நெகட்டிவா தான் சொன்னான். என் பக்கத்துல வராரு, என்கிட்ட புடுங்கிட்டு போறாரு, என்னை கிராஸ் பண்றாரு, அவரை நான் பிடிக்க முடியல, என்னை அடிக்கிறாரு, அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று யோபு சொன்னபோது கம்ப்ளீட்டா நெகட்டிவ் மீனிங்ல சொல்றாரு. நம்பிக்கை இல்லாட்டி வாசிங்க. யோபு 9:10 வாசிப்போம். 10, 11, 12 சீக்கிரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அடுத்து இதோ அவர் என் அருகில் போகிறார். அவர் என் அருகில் போகிறார். நான் அவரை காணேன். நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார். அவர் கடந்து போகிறார். நான் அவரை அறியேன். நான் அவரை அறியேன். அடுத்த வசனம். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போறாரு. அவரை பிடிங்க, அவர் யாரும் பிடிக்க முடியல. என்ன செய்கிறீர் என்று கேட்பவன் யார்? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்ன நெகட்டிவா பேசியிருக்கிறார். இதை கொண்டு போய் கேலண்டர்ல வர நீங்க போட்டுருக்கீங்க. ஆனா ஒரு பியூட்டி என்னன்னா, இதே வசனம் யோபுல 2 தடவை வருது. ஒரு தடவை யோபு பேசுறாரு, ஒரு தடவை எலிப்பாஸ் பேசுறாரு. யோபு பேசும்போது நெகட்டிவா பேசுறாரு, எலிப்பாஸ் பேசும்போது பாசிட்டிவா பேசுறாரு. ஒரே வசனத்தை நீங்க நெகட்டிவாவும் மீனிங் எடுக்க முடியும், பாசிட்டிவா மீனிங் எடுக்க முடியும். நீங்க பிசாசோட சேர்ந்து வாசித்தீங்கன்னா கலங்காதேன்ற வசனம் கூட உங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும். அவன் சொல்லுவான், கலங்காதேன்னு சொல்றாருன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது. நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து வாசித்தீங்கன்னா எதிர்மறையான வசனம் கூட நேர்மறையா தெரியும். என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. எவ்வளவு எதிர்மறையான வசனம் பாருங்க. கர்த்தர் சொன்னாரு, என்ன ஆண்டவரே? ஆமாடா, நீ அமெரிக்காவில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்தியாவில் ஒன்றால் இருக்க முடியுமா? அமெரிக்கா போகணும்னு தானே தோணும். அப்படித்தான் என்ன பார்த்துட்டா நீ பூமியில் இருக்க முடியாது, நாங்கள் தான் வரணும். எந்த ஒரு வசனத்துக்கும் நீங்க நெகட்டிவ் மீனிங் எடுக்கலாம். மாம்ச எண்ணத்தோட வாசிக்கும் போது ஆவியானோட சேர்ந்து இந்த பாசிட்டிவ் மீனிங். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, தேவன் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நம்முடைய நல்வாழ்வுக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். நல்வாழ்வுக்காகவே எழுதி வைத்திருக்கிறார்.
அதே புத்தகத்தில் எலிப்பாஸ் பேசின அந்த வசனத்தை 5ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய பாருங்க, காரியங்களையும் அதே வசனத்தை இவர் சொல்றாரு. பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து கையத்தட்டு நல்லா தட்டு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அடுத்து அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். அடுத்து தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்த கூடாதபடிக்கு கையத்தட்டு. அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் பின்னாடி இருக்கலாம். கையத்தட்டி ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு. ஆமென்.